பெண்கள் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். அதே மாதிரி நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கு. பார்த்த வேலையே திரும்ப திரும்ப பார்க்குறோம். டெய்லி இதே வேலை பார்த்தா கூட யாரும் இதுக்கான பாராட்டும் கொடுக்கறது இல்ல. இதுக்கான சம்பளமும் தரப்போறது இல்ல. அப்புறம் நான் ஏன் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறியா மாறிக்கிட்டே இருக்கிறோம். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. சோம்பேறி ஆவறதுக்கு மொத்தம் 3 காரணம் தான் இருக்கு. 1 வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்ச இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா என்னால செய்ய முடியல. 3வது பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக வேலை பார்க்கணும்? யாருக்காக வேலை பண்ணணும்? அப்படின்னு சொல்லி நமக்கு நானே கேட்டுக்கிட்டு வேலை செய்ய விருப்பம் இல்லாம இருக்கிறது. இதனால தான் நெறைய பேர் சோம்பேறியா வீட்ல எந்த வேலையும் பார்க்காம, போனா போகுது, இருந்தது இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சோம்பேறித்தனத்த நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில இருந்து நீக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு காலையில் என்னோடய வேலையை 7:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் சோம்பேறியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வீடாக இருக்காது. அதே மாதிரி தான் நீங்களும் சோம்பேறியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் போட்டது போட்ட இடத்துலையே கிடக்கும். அதை பார்த்து இன்னும் நமக்கு டென்ஷனும் ப்ரெஷரும் தான் அதிகமாகும். நம்ம இந்த வேலையை பார்க்காம விட்டால் நமக்காக இன்னொருத்தங்க பார்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எத்தனை நாள் ஆனாலும் சரி, எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சரி, நம்ம தான் அந்த வேலையை பார்த்தாகணும். சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறதுக்கான என்னென்ன சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆரம்பத்தில் நானும் இப்படி தான் இருந்தேன். யாருக்காக வேலை பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும், ஏன் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கே சலிப்பாகி போச்சு. ஒரு வேலையை ஒரு நாள் பார்த்தா போதுமானது. ஆனால் ஒரு நாள் வேலையை ஒவ்வொரு நாளும் அதே வேலையை திரும்ப திரும்ப பார்த்து போரடிச்சு போய் கிடந்தேன். ஆனால் இப்போது எனக்கு எல்லா வேலையும் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த காரணம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சோம்பேறித்தனமாகவும் இருக்க மாட்டீங்க. பெண்கள் சோம்பேறியாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்ட் 1 ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நான் பிளான் பண்ணி தான் அடுத்தடுத்த வேலைகள் செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பசங்களை ஸ்கூல் அனுப்பி முடித்த உடனே என்னோடய பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மைண்டுக்குள்ளே பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க அங்கிட்டு இங்கிட்டு கலைஞ்சிருக்க பொருளை சரி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி பண்ணி வச்சுக்கிட்டே உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். காலையில் இந்த வேலையை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் வரைக்கும் இந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம். அதனால் ஸ்கூல் அனுப்பின கையோடையே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரெஸ்ட்டு மத்தியானம் வரைக்கும் போகும். அப்புறம் லஞ்சு முடிப்போம், சாயங்காலம் வரைக்கும் போகும், பிள்ளைங்க வந்துடுவாங்க, ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க, அந்த வேலை அப்படியே கடந்து போகும். அதனால தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பின கையோடையே வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னோடய வீட்டை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எப்படிலாம் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு, எப்படி சோம்பேறித்தனத்தை நம்ம விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்போதுமே இதுக்காக யாரும் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்காத, சோம்பேறியாக இருக்காத, வேலை செய் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக கோவம் வரும். நம்மளே நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இந்த சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிக்க முடியும். எதுக்காக நான் வேலை பார்க்கணும், யாருக்காக நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நம்மளால் சோம்பேறியாக தான் இருக்கணும். சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. ஒரே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட வீட்டை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பசங்களும் உங்களோட கணவரும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க, சுத்தமான வீட்டில் இருப்பாங்க. அப்போ சுத்தமான வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரோட மைண்டும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போட்டது போட்டபடி, கிடந்தது கிடந்தபடி அப்படின்னு சொல்லி அழுக்கான ஒரு வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டும் சேர்ந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், நமக்கு அதிகமாக கோவம் வரும். அதனால் நம்ம பசங்களை அடிக்க வேண்டியிருக்கும், அப்புறம் வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் வர வேண்டியிருக்கும். அதனால் வீட்டை எப்போதும் க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி பாத்திரம் நம்ம டெய்லி தைச்சிட்ருக்கோம். யாருக்காக தைக்கிறோம், எதுக்காக தைக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே கூடாது. பாத்திரத்தை நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களை ஹெல்த்தியாகவும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, நம்மளோட குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனமே வராது. அதே மாதிரி துணி துவைக்கிறது ஒரு பெரிய வேலை. இது டெய்லியும் துவைக்கணும், துவைச்சா மட்டும் போதுமா, அதை காய போடணும், அதை திரும்ப கொண்டு மடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் இருக்குது. அந்த துணி துவைக்கும் போது நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, இந்த துணி துவைச்சோம் அப்படின்னு சொன்னால் என் பசங்க நாளைக்கு வெளியில் போகும்போதோ இல்லை என் கணவர் வெளியே போகும்போதோ நல்லா சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டு போவாங்க, அடுத்தவங்க முன்னாடி நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. அதோட இன்னொரு விஷயம், சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டால் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல. அதனால் கண்டிப்பாக இந்த வேலையை நீங்கள் இஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிங்க. அடுத்து பாத்ரூம் கழுவும் போது எதுக்குடா கழுவுறோம், ஏன்டா கழுவுறோம், இதை ஒரு நாள் யாரும் மாற்றி கூட கழுவ மாட்டேங்கிறாங்க, நம்ம தான் கழுவ வேண்டி இருக்குது
அப்படின்னு சொல்லி சலிப்பாக சோம்பேறித்தனமாக ஆகிட்டு இருப்போம். ஆனால் இந்த பாத்திரம் கழுவும்போது ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, நம்மளோட பசங்க சுத்தமாக இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வீட்டோட ஆரோக்கியமே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த பாத்திரம் கழுவுறதோ, இந்த பாத்திரம் விளக்குறதோ, துணி துவைக்கிறதோ, க்ளீன் பண்ணுறதையும் இஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நம்ம சோம்பேறியத்துலேருந்து வெளியே வர முடியாது. அதனால் என்னோட குடும்பத்துக்காக, என்னோட பசங்களுக்காக நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. டெய்லியும் தான் வேலை பார்க்குறோம். என்னைக்காவது நமக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடைக்குமா அப்படின்னு பார்த்து யாரும் நமக்கு தரப்போகிறது இல்ல. நமக்கு ஒரு நாள் "நீ இன்னைக்கு வேலை பார்க்காத, நான் உனக்கு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்ல போகிறதும் கிடையாது. ஒரு வேலையை நம்ம செய்யாமல் விட்டுட்டு அப்படியே நம்ம தூங்கினாலோ, இல்லை ஃபோன் பார்த்தாலோ, இல்லை டிவி பார்த்தாலோ நம்மளோட வேலை அப்படியே தான் இருக்கும். நேரம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் போட்டது போட்டபடி இருந்தால் நமக்கு டென்ஷன் தான் ஆகும். அதனால் சப்ட்டு புட்டுன்னு எழுந்திரிச்சு வேலை பார்க்குறது ரொம்ப நல்லது. வேலையை முடிச்சுட்டே நம்ம ஃபோன் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம வீடு எப்போதும் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். 4 பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் எப்போ வந்தாலும் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும். இதே இது நம்ம வீடு அப்படி இப்படி அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்தாலுமே வாசலோடு நின்று பேசிட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும், நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இந்த விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறத பார்த்து நம்ம பசங்க பார்த்து பார்த்து வளரும்போது நாளைக்கு அவங்களோட ஃப்யூச்சர்லேயும் அவங்களோட க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுக்க ஆசைப்படுவாங்க. இதை நம்ம சொல்லி தான் க்ளீனாக வச்சுக்கோ, இதை பண்ணு அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பாங்க. எப்போதுமே எந்தெந்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட்லேயே ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கிடணும். இந்த வேலை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு இல்லைங்க. ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே சைடு பை சைடாக வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன். அந்த துணி துவைச்சிட்டு இருக்கும்போதே வீடில் உள்ள எல்லா பொருட்களையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிங்கில் கொண்டு எல்லா பாத்திரத்தையும் போட்டு வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளேயே ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதை தான் நான் ரெகுலராகவும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்காம, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை மல்டி டாஸ்கிங்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி நான் வீடை எப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போதுமே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப ஸ்டேஜில் நமக்கே தெரியாமல் இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் ஒரு சின்ன லிஸ்ட் மாதிரி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு இந்த வேலை இருக்குது, இந்த மணிக்குள்ளே நான் முடிக்கணும், அடுத்து மதியத்துக்கு நான் லஞ்சு சமைக்க ஆரம்பிக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வைக்கணும், இந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது டெய்லி ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் அயன் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் காலையில் இருந்துச்சு அறக்க பறக்க ஓடிக்கிட்டு அயனிங் பண்ணிட்டு இல்லாமல் நாளே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். இப்போ ட்ரெஸ் அயன் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ ஷூ சாக்ஸ் எல்லாமே நாளே அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி பசங்கள்கிட்டையுமே சொல்லிடணும், தம்பி உனக்கு நாளைக்கு என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போகணுமோ அதை எல்லாமே எடுத்து பேக் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அன்பாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்கிறாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டேன். பசங்களுக்கு இப்போ சொல்லும்போது அவங்களுக்கு தெரியுது, ஓகே நம்ம நம்ம நாளே பேக்கிங்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுநாள் காலையில் பீஸ்ஃபுல்லாக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம ஒருத்தங்க மேலே ப்ரெஷர் அதிகமாக கொடுக்காம ஒரு டைம் நம்ம 2 டைம் ரொட்டீனாக செய்ய சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் சோம்பேறித்தனம் இல்லாமல் செஞ்சிடுறாங்க. அதே மாதிரி நம்ம மறுநாள் காலையில் என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாளே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ ஸ்கூல் போகிற பசங்களுக்கு காலையில் அறக்க பறக்க யோசித்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் பறந்துக்கிட்டு இல்லாமல் நம்ம நாளே இதுதான் பண்ண போகிறோம், இதுக்கு இந்த சைடிஷ் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே டிசிஷன் எடுத்துடணும். அதை நம்ம லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கிடலாம். எப்படின்னு சொன்னால் வாரத்தில் 7 நாள் இருக்குது, என்னென்ன காய்கறி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போடவான்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள். 7 நாள் நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கு ஏற்ப தான் நம்ம காய்கறி வாங்கணும். அதே போல் தான் நம்ம லிஸ்ட்டு போட்டு இந்த நாளைக்கு இது சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டு நம்மளோட அடுத்தடுத்த பயணங்களை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சோம்பேறித்தனமே இருக்காதுங்க. எதை சமைக்கணும் ஏது சமைக்கணும்னு யோசித்து தான் நம்ம சோம்பேறி ஆகி போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு எல்லாத்துக்கும் பேஸாக இருக்குது என்னன்னு சொன்னால் நம்ம தான் இந்த வீட்டை மேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நம்மளை செல்ஃப் கேர் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்காக நம்ம பண்ணிக்கிடலாம். நம்ம அழகு சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை நம்மளோட முடிக்காக இருக்கலாம், இல்லை நம்மளோட உடம்புக்கு நம்ம வாக்கிங் போகதாக இருக்கலாம். எதுனாலும் நம்மளை நம்மளே க்ரூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சோம்பேறி
சோம்பேறித்தனமே இருக்காது. ஏன்னா நம்ம அழகா வச்சுக்கிறோம், நம்மளோட வீட்டையும் நம்ம அழகா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டெய்லி டெய்லி இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குங்க. இதே இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னதான் நீங்க சொன்னாலும் எனக்கு சோம்பேறித்தனமா தான் இருக்குது எப்படின்னு சொல்றவங்க, முதல்ல வந்து நீங்க சிம்பிளா ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. உங்களோட பூஜை ரூம ரொம்ப கிளீனா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நீங்க எல்லா ரூமையும் ஸ்டார்ட் பண்ணலாம். பூஜை ரூம் ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கோங்க. காலையில வந்து எப்போதும் எந்திரிக்கிற நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு, உங்களோட பூஜை ரூம்ப டெய்லி கிளீன் பண்ணி, டெய்லி வந்து நீங்க காலையில ப்ரே பண்ண ஆரம்பிங்க. அதாவது எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்லங்க. நம்ம காலையில ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அத விட ஒரு சிறந்த மெடிடேஷன் எதுவுமே இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். இல்ல நான் ப்ரே பண்றது, அத முடிச்சுட்டு எனக்கு நெறைய டைம் இருக்கு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரம் வாக்கிங் போங்க. அந்த காலையில உள்ள அந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடிய காத்து, அப்புறம் அந்த காலையில இருக்கக்கூடிய அந்த அமைதி, அது ரொம்ப அழகா இருக்குங்க. அது நம்ம மைண்டையே மாத்தும். ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப அழகா நம்மளோட வாழ்க்கையே அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி, ஆட்டோமேட்டிக்கா காலையில சிறப்பான சிந்தனைகள்லாம் வருங்க. இது நிஜமா என்னோட லைஃப்ல நெறைய மிராக்கிள் பண்ணியிருக்குது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இருக்கிறதுலே என்னதான் சொன்னாலும், இந்த கிச்சன் கிளீனிங் மட்டும் எனக்கு பயங்கர கடுப்பா இருக்குது. நான் என்னதான் வந்து பாத்திரம் கழுவுனாலும், சமைச்சாலுமே என்னோட கிச்சன் கிளீனாவே இருக்க மாட்டேங்குது. அது எப்படி நான் கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல சமைக்கிறதுக்கு நெறைய பாத்திரங்கள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. சமையல் பண்றதுக்கு குறிப்பிட்ட அளவு பாத்திரங்கள மட்டும் பயன்படுத்துங்க. அத வந்து நீங்க திரும்ப கழுவுனா மட்டும் தான் அடுத்து நீங்க அதில சமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில வந்து இப்போ நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நெறைய பாத்திரம் சமைக்கிறதுக்கு, சோறு பொங்குறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, கூட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பாத்திரம் வச்சிருக்கனால, ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா குழம்பு இருந்தா கூட, அத அப்படியே வச்சுட்டு, திரும்ப இன்னொரு பாத்திரத்த எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பதிலா நம்ம அந்த பாத்திரம் தான் இருக்கு, அதில தான் சமைச்சாகணும் அப்படின்னு சொன்னா, அத வேற ஒரு சின்ன கிண்ணத்திலேயோ, இல்ல ஒரு சின்ன பாத்திரத்திலேயோ அத மாத்தி வச்சுட்டு, அத கிளீன் பண்ணிட்டு திரும்ப சமைக்க ஆரம்பிக்கலாம். இதன் மூலமா என்ன ஆகுது? நம்மளோட வேலை ரொம்ப குறைவாகுது. நம்ம செய்யக்கூடிய வேலை அது இப்ப செஞ்சா தான் அடுத்த டைமுக்கு நமக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. அதனால நம்ம வந்து கண்டிப்பா கிச்சன்ல வந்து பாத்திரங்கள குறைவா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கிச்சன பாத்துன ஒரு பயம் வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும். அதே மாதிரி தான் இந்த துணிகள் யூஸ் பண்றதுலயுமே வந்து அ கொஞ்சம் குறிப்பிட்ட லெவல் துணிய மட்டும் யூஸ் பண்ணுங்க. எல்லா துணியும் எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்து நமக்கு துணிய துவைக்கிறது, மடிக்கிறது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிரும். சேம் டூ சேம் அதே மாதிரி தான் குறைய துணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம டெய்லி துணி துவைப்போம். நாளைக்கு இந்த துணி துவைச்சா தான் நம்ம போடுறதுக்கு துணியே இருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆக்டிவா கண்டிப்பா மாறியே ஆகணும். ஏன்னு சொன்னா, வேற துணி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருமா? நமக்கு துணி மடிக்கிற வேலையும் கம்மியாயிரும். அதனால ரொம்ப வழவழன்னு துணிய வச்சு கொண்டு வீட்ல வந்து டென்ஷன் ஏத்தாம, கம்மியான துணிய வச்சு பயன்படுத்துங்க. வேலை ரொம்ப குறைவாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மளிகை பொருளு, காய்கறி பொருளு இது எல்லாமே வந்து வாரம் வாங்கும்போது, அத வாங்கி கொண்டு வந்து அப்படியே போடாம, அத உட்காந்து பொறுமையா அரேஞ்ச் பண்ணி சேமிப்பா வச்சுக்கோங்க. அத நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறத தனியா நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். மறக்காம பாருங்க. ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த வேலையோட களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு, உங்களுக்கு புடிச்ச ஒரு சினிமா சாங்க வந்து போட்டுவிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டே வேலைய பாருங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்குங்க. இத நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சமையல் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி விட்டுட்டு, அது அப்படியே ப்ளே ஆயிட்டு இருக்குமா, அத கேட்டுக்கிட்டே சமையல் பண்ணும்போது, சமைக்கிறேங்கிற அப்படிங்கிற கஷ்டமே தெரியாது. அதே மாரி தான் வீடு கிளீன் பண்ணும்போதும் நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு என்ன பிடிக்குமோ அத வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வேலைய பார்க்கலாம். இதே இது நம்ம உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும், அந்த படம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அத கேட்டுக்கிட்டே வந்து நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வேலை ஆகப்போறதும் இல்ல. கடைசியில வந்து நம்ம சோம்பேறியா தான் இருக்கணும். அதனால ப்ளே பண்ணி விட்டுக்கிட்டே நம்ம வந்து வேலைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த கஷ்டமும் தெரியாது. ஆரம்பத்தில சொல்லியிருந்தேன். வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டான விஷயத்த நீங்க வந்து போட்காஸ்ட் மாரி கேட்டுக்கிட்டே வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா ரூமையும் நம்ம கிளீன் பண்ணிறணும். எல்லாமே கிளீன் அண்ட் நீட்டா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆரம்பத்தில ஒரு ரூம்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு கிச்சன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கிச்சன் வந்து இருக்கிறதுல நம்ம அதிகமா வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். நம்ம பெண்கள் வந்து நமக்கு புடிச்ச இடமும் கிச்சன் சொல்லலாம். பிடிக்காத இடமும் கிச்சன் சொல்லலாம். ஏன்னா நல்லா சமைக்கிறவங்களுக்கு கிச்சன் பிடிக்கும். சமைக்கவே வெறுப்பா இருக்கிறவங்களுக்கு கிச்சன் பிடிக்காது. அதனால கிச்சனில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிச்சனை வந்து இப்போவே வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இருக்கிற பொருளை எல்லாமே வந்து ஒரு டப்பாவில் பேக் பண்ணி தேவையான பொருட்களை மட்டும் குறைஞ்ச அளவில் வச்சுக்கிட்டு, தேவையில்லாத பொருட்களை ஒரு சின்ன பாக்ஸில் வந்து போட்டு நம்ம கிச்சனில் செல்ஃப்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, எல்லா பொருளையும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஊர்லேருந்து கெஸ்ட்டு வராங்க, யாராவது எக்ஸ்ட்ரா வராங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், உங்களோட சின்ன சின்ன யூசேஜ் இல்லாத பொருட்களை, தேவையான பொருட்களை வந்து பக்கத்தில் கைக்கு எட்டுற
மீட்டர் தூரத்திலே ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி எக்ஸஸாக வந்து கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரப்போகிறதில்ல. எப்போ வராங்க, எதுக்கு வராங்க எப்படி நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனு, திருவிழா காலங்களில் தான் வருவாங்க. இல்லை சும்மா ரெகுலராகவே வந்தால் கூட பரவாயில்ல. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணி அங்கேயே வச்சுருங்க. நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 4 தட்டு கூட வந்து சாப்பாடு மூடுற தட்டு, அது போக குடம் மூடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் அளவாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. கிச்சன் க்ளீனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் பூஜை ரூம் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நீங்கள் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, நான் இனிமேல் தான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு நாளை வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் பூஜை ரூமை க்ளீன் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்து போக போக உங்களோட கிச்சன் ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரூமாக வந்து நீங்களே ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. 2வது வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு வேலை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களே எந்த்யூசியாசமாக வச்சுக்கிட்டீங்க, ஒரு செல்ஃப் கேரிங்காக வந்து நீங்கள் உங்களே க்ரூமிங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் பார்க்க முடியல சொல்கிறவங்களுக்கு வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லை கஷ்டம், இல்லை கவலை ஏதாவது இருந்தால் மட்டும்தான் இப்படி தோணும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மளே செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிடணும். ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், நமக்கு மனசுக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சும்மா ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மள உள்ள கவலை, மன கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு வேலை பார்க்க வந்து ஆர்வமாக வந்துடும். அப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன், எதுக்காக யாருக்காக நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன். யாருக்காக எதுக்காக வேலை பார்க்குறோன்னு இல்லாமல் நமக்காக, நம்ம பசங்களுக்காக, நம்ம கணவருக்காக, மொத்தத்தில் நம்ம குடும்பத்துக்காக வேலை பார்க்கணுங்க. ஒரு வழியாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே சோம்பேறித்தனம் இல்லாமல் வீட்டில் க்ளீனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் செஞ்சாச்சுங்க. அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சோம்பேறித்தனப்படாமல் ஒரு லைக்கை பண்ணிடுங்க. அப்புறம் ஹைப்புன்னு ஒரு புதிய ஆப்ஷன் வந்திருக்குது, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆஃப்டர் இதுக்கப்புறம் க்ளீனிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோம்பேறித்தனத்தை பற்றின நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வேணும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.